நோர் பகுதியில் உள்ள முகாம் ஒன்றிற்கு அருகில் தந்தை மற்றும் மகன் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். திங்கட்கிழமை காலை அவசர உதவிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து தீயணைப்பு வீரர்களும் மருத்துவ குழுவினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். பொது கழிவறைக்கு வெளியே மயங்கி கிடந்த நபரை மீட்டு தீவிர சிகிச்சை அளித்தும் அந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது முகாமிற்குள் சோதனை செய்தபோது அங்கு மற்றொரு சடலமும் கண்டெடுக்கப்பட்டது. இவர் முதல் நாள் இரவே உயிரிழந்திருக்கலாம் என்று தீயணைப்பு படையினர் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவர்கள் 71 வயதுடைய தந்தையும் அவரது 42 வயதுடைய மகன் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மே மாத தொடக்கம் முதல் இருவரும் முகாமில் தங்கி வந்துள்ளதாக அப்பகுதி மேயர் தகவல் வெளியிட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தடயவியல் துறையினர் விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் இவர்களது இறப்பில் சந்தேகத்திற்கிடமான வகையில் காயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. எனினும் அவர்களுக்கு செரிமான கோளாறு தொடர்பான அறிகுறிகள் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உடல்களில் செரிமான கோளாறுக்கான அறிகுறிகள் தென்பட்டதாக கூறப்பட்டாலும் இறப்புக்கான உண்மையான காரணம் என்னவென்று பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.